الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم: منهومان لا يشبعان، منهوم في العلم ومنهوم في المال، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான அன்னல் அலா ஹஜ்ரத் அவர்களினுடைய விழாவிலே கலந்திருக்கிற சுல்தானுல் உலமா, கமருல் உலமா, கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான ஃபாசில் பாக்கவி முஹம்மத் இல்யாஸ் ஹஜ்ரத் அவர்களுக்கும் நிறைய உலமாக்கள் வருகியிருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக என்னுடைய எல்லா வகையான வளர்ச்சிக்கும் தங்களுடைய துவாவால், ஆலோசனைகளால் என்னை உயர்த்தி வருகிற கண்ணியத்திற்குரிய இந்த மண்ணின் மைந்தர் முஹம்மது அலி இம்தாதி ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைய உலமாக்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்விமான்கள் காலத்தால் அழிக்கப்படாதவர்கள். ஒரு நூற்றாண்டை அன்னல் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் கடந்திருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பணக்காரர்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். செல்வந்தர்களினுடைய பெயர் காணவில்லை. ஆனாலும் 100 ஆண்டுகள் அவர்கள் வஃபாத்தாகி 100 ஆண்டுகளுக்கு பிறகும் காலத்தால் அழிக்க முடியாமல் பேசப்படுகிறார்கள். இந்த பாக்கியாத்தி அவர்கள் நிறுவிய வரலாறு, அவர்களுடைய மன உறுதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய வருகை தந்திருக்கிற உலமாக்களுக்கு அவர்கள் கொடுக்கிற பாடம், அவர்களுடைய மன உறுதி இன்றைக்கு நம்மில எத்தனை பேர்களுக்கு வந்திருக்கிறது? அல்லாஹு அக்பர். அந்த உறுதியின் வெளிப்பாடாக இன்றைக்கு நம் சமூகம் தந்திருப்பவர்கள் தான் கண்ணியத்திற்குரிய சுல்தானுல் உலமா. பாக்கியாத்திலிருந்து இன்றைக்கு ஒரு வெளிச்சம் கிளம்பி முழு உலகத்திற்கும் பிரகாசத்தை கொடுக்கிறது என்றால் அவர்களின் கராமத்தில் நாம் கண்டுகொண்டிருக்கிற கராமத். அன்புக்குரியவர்களே, இது போன்ற ஆயிரம் கராமாத்துக்களை இந்த சமூகத்திற்கு அள்ளித் தெளித்தவர்கள் அன்னல் அலா ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் என்றால் மிக இல்லை. அவர்களின் மன உறுதி, ரசூலின் உறுதி அந்த இல்முக்கு கண்டிப்பாக இருக்கத்தானே வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையில் சூரியன், மறுகையில் சந்திரன், பொன் பொருள் எல்லாம் கொடுக்கிறேன், கலிமாவை அல்லாஹ் ஒருவன் என்பதை விட்டுவிடுங்கள் என்கிற பொழுது பெருமானாருக்கு இருந்த மன உறுதி. இதை போன்றுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இருந்த மன உறுதி. ஜகாத்தை மறுக்கிற பொழுது நான் போர் செய்ய தயாராவேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஒரு காலமும் விட மாட்டேன் என்றிருந்த மன உறுதி. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இருந்த மன உறுதி. அதன் வரிசையில் வந்தவர்கள் தான். உங்களுக்கு ஒரு வரலாறை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். காரணம், நம்முடைய பாணி ஆலா ஹஜ்ரத் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், எந்த காரியத்திலும் மார்க்கத்திலே உறுதியோடு இறங்கிவிட்டால் புறமுதுகு என்பது நம் வாழ்க்கையிலேயே வரக்கூடாது. வரலாறு தெரியுமா? அன்றைய அரபுலகத்தை சீண்டி பார்க்காத காலம். அரபுலகத்தில் படையெடுப்பதற்கு கூட வெட்கப்படுவார்களாம் ரோமிகள்.
ஒரு பக்கம் வெட்கப்படுவார்கள். காரணம், புற்பூண்டுகள் கூட முளைக்காத பாலைவனம், மலையிலே கூட புற்பூண்டுகள் கிடையாது, பசுமை இல்லாத பாலைவனம். அங்கே இருப்பவர்கள் நாடோடிகள், அவர்களுக்கு என்று தனி மரியாதை இல்லை. இப்படி ஒதுக்கப்பட்ட சமூகமாக இருந்த அந்த அரபுலகத்திலே அண்ணல் பெருமானார் உதயமாகி அவர்களின் மன உறுதி அந்த சஹாபாக்களை உருவாக்கி ரோம் நாட்டு மன்னனை சந்திப்பதற்காக ரிபஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா செல்லுகிறார்கள். ரோம் நாட்டு மன்னன் இன்றைய அமெரிக்கா மாதிரி அன்றைக்கு ரோம் நாடு. மன்னனை சந்திக்க வேண்டுமானால் பல தடைகளை கடந்து சந்திக்க வேண்டும். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் 30,000 பேர்களை அழைத்துக் கொண்டு 3 லட்சம் பேர்களை எதிர்ப்பதற்கு, அவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்வதற்கு 30,000 பேர் கிளம்புகிறார்கள். அதுவும் அரபு தேசத்தில் இருந்து கிளம்புகிறார்கள், பாலைவனத்தில் இருந்து கிளம்புகிறார்கள். ஒரு நோஞ்சா ரொம்ப ஒல்லி ரிபஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அரசனிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கோவேரி கழுதையிலே செல்லுகிறார்கள். ஆடைகள் எல்லாம் ஒட்டு போட்டு இருக்கிறது. முள்ளை வைத்து தைத்துக் கொண்டு அரசனை பார்க்க புறப்பட்டு செல்கிறார்கள். தடை செய்யப்படுகிறது. தூரத்தில் இருந்து பார்த்த அரசன் உள்ளே விடுங்கள் என்று சொல்ல, அரசனை பார்த்து எல்லோரும் பணிவார்கள், குனிவார்கள். ஆனால் இந்த கல்வி இருக்கிறதே, இந்த மார்க்கையில் யாருக்கும் பணியாது, குனியாது. அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யாத கல்வி இந்த கல்வி. அவர்கள் கோவேரி கழுதையிலேயே செல்லுகிறார்கள். அரசன் சாய்ந்திருந்த தலையணையில் தன் கோவேரி கழுதையை கட்டினார்களாம். அரசன் சாய்ந்திருந்த தலையணையில் கோவேரி கழுதையை கட்டுகிறார்கள். எல்லோரும் தடுக்க, அரசன் விட்டு விடுங்கள். அரசன் சொல்லுவான், பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது, பாவம் 30,000 பேர் வந்திருக்கிறார்கள், சோத்துக்கு வழி இல்லாதவர்களை போன்று தெரிகிறது, உணவுக்கு வழி இல்லாதவர்களை போன்று தெரிகிறது, விட்டு விடுகிறோம். ஆனாலும் அவர்களிடத்தில் இருந்த மன உறுதி, நாங்கள் 30,000 பேர் வந்திருக்கிறோம், நீங்களுடைய நோக்கம் நீ கொடுக்கிற சோத்துக்காக வேண்டி வந்தவர்கள் அல்ல, உங்களுக்கு இஸ்லாத்தை கொடுப்போம் அல்லது இந்த பூமியிலேயே எங்கள் உயிரை பதிப்போம். ஒன்று இஸ்லாம் நீங்கள் ஆக வேண்டும் அல்லது எங்கள் உயிர் இந்த மண்ணுக்கு போக வேண்டும். சரியாக 20 நாள் ரோம் நாட்டை வென்றார்கள். வரலாறு சொல்கிறது. இந்த மன உறுதி அண்ணல் லாலா ஹஜ்ரத் அவர்கள் வேலூருக்கு சென்ற நேரத்திலே இந்த சமூகத்தில் இருந்த மடமைகள், இந்த சமூகத்தில் இருந்த கஷ்டங்கள், ஈமானை பதிய வைக்க வேண்டும். காரணம், மெஷினரிகள், கிறிஸ்துவ மெஷினரிகள் 200 ஆண்டுகளில் இந்த சமூகத்தை மாற்றி போட்ட நிலையை பார்த்தார்கள். இங்கிருந்து ஒரு வெளிச்சம் கிளம்ப வேண்டும், ஏகத்துவ வெளிச்சம் கிளம்ப வேண்டும், இது சமூகத்திற்கு பயன் தர வேண்டும் என்று புறப்பட்டார்கள். அந்த ஒளியின் கீற்றுதான் இன்றைக்கு சுல்தானுல் உலமாவாக, கமருல் உலமாவாக எத்தனை உலமாக்களை இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த கீற்றின் ஒரு கீற்று இனி கியாமத் நாள் வரை அந்த வெளிச்சம் தொடரும், அந்த வெளிச்சம் இருக்கும். பாக்கியாத் இருக்கிறவரை சமூகத்தில் இருள் இருக்காது, வாக்கியாத் இருக்கிறவரை சமூகத்தில் இருள் இருக்காது. அன்புக்குரியவர்களே, அந்த அண்ணல் லாலா இரண்டாவது நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? என்றைக்குமே அன்றே செய் நன்றே செய். தாமிதம் என்பது அவர்களின் வரலாற்றிலேயே இல்லை. அண்ணல் லாலா ஹஜ்ரத்தினுடைய வரலாற்றில் தாமிதம் என்பது கிடையாது. ஒரு காரியத்தை செயலாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை உடனுக்குடனே செய்துவிட்டு வருவார்கள். ஆஜ் கா காம் கல் பர் நட்டால் என்று சொல்லுவார்கள். நாளை பார்க்கலாம், நாளை பார்க்கலாம், நாளை பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அழகாக சொல்லுவார்கள், நேற்றைய வேலையை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு செய்பவன் முட்டாள். நேற்றே செய்யலாம். வாக்கியாத்தின் இல்மை, வாக்கியாத்தின் விலாயத்தை, வாக்கியாத்தின் கராமத்தை, வாக்கியாத்தினுடைய எல்லா பொக்கிஷங்களையும் பெற்றவர்கள் இந்த கேரளத்து மக்கள். அன்புக்குரியவர்களே, மிக இல்லை. அண்ணல் லாலா ஹஜ்ரத் அவர்களுடைய தூரநோக்கு சிந்தனை உலகம் முழுக்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு கல்வி சாலை, ஆஸ்திரேலிய உலமாக்களின் தலைவர் யாருன்னு பார்த்தா ஒரு பாக்கவி, அப்துல் குத்தூஸ் பாக்கவியாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அவங்களுடைய அந்த இஹ்லாஸான எண்ணம், அந்த இஹ்லாஸான நிய்யத், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தான். நிறைவாக ஒன்றை சொல்லுவேன். அன்புக்குரியவர்களே, அங்கு ஓதி கொடுத்த அசாத்திதாக்கள் விலாஜத்தின் தன்மையை பெற்றவர். தூரநோக்கு சிந்தனை,
உலகம் முழுக்க அன்றிலிருந்து இன்று வரை அண்ணல் லாலா ஹஸரத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்து சலாம் சொல்லுகிற பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா? ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து சலாம் சொல்லுகிற பாக்கியம் பெற்றவர்களா இல்லையா? பேசுவதாக இருந்தால் அண்ணலை பற்றி 1000 பேசலாம். ஆனால் அல்லாஹுவின் தன்மை, ரசூலின் தன்மை, 4 கலீஃபாக்களின் தன்மை மொத்தமாக பெற்றவர்கள் அண்ணல் லாலா ஹஸரத் அவர்கள். அல்லாஹுவின் தன்மை சதீர் கஃபூர். அல்லாஹ் குறைகளை மறைப்பான், பாவங்களை மன்னிப்பான். எங்கள் அசாத்திராக்களும் அப்படித்தான். நாங்கள் செய்த 1000 குறைகளை மறைத்தவர்கள், நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்தவர்கள். ரசூலின் தன்மை ஷஃபீக் ரஃபீக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தின் மீது கொண்ட பாசம். அவர்கள் ரஃபீக்காக இருந்தார்களே, தோழராக இருந்து வழிநடத்தினார்களே. எங்கள் ஆசிரியர்களும் அப்படித்தானே இருந்தார்கள், ஷஃபீக்காக. எங்களின் மீது அவர்கள் வைத்த அன்பை நாங்கள் எடை போட முடியாது. எங்களை அவர்கள் உருவாக்குவதற்காக நானே சொல்லுவேன், எனது ஆசிரியர் பெருந்தகை, உனக்கு செலவுக்கு பணம் வந்துச்சாப்பா? நீ செலவுக்கு பணம் வந்துச்சா? உங்க வீட்டில இருந்து ஏதாவது அனுப்புனாங்களா? தன் பணத்தை எடுத்து, குறைந்த காசை எடுத்து கையிலே கொடுக்கிற, வாங்குற சம்பளம் கம்மி. இது ஒவ்வொரு மதரசாவிலும் நடக்கிற உண்மை. மாணவர்களுக்கு ஷஃபீக்காக ரஃபீக்காக அழகான வழிகளை அமைத்துக் கொடுப்பவர்கள். ஆலிம்கள்ட சாதாரணமான ஆள் இல்ல, வெறும் பாடம் நடத்துபவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உஸ்தாதாக மட்டும் இருப்பதில்லை, அவர்கள் பெற்றோராக இருந்து பேணி பாதுகாக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? சிறந்த நண்பனாக இருந்து தோளிலே கைபோட்டு வழியை சொல்லிக் கொடுப்பவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? ஞானிகள். வெறும் கல்வியை மட்டுமல்ல, ஆன்மீகத்தை அள்ளி கொடுப்பவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? சிப்பிகள். நல்லதை விட்டுவிட்டு அல்லதை செதுக்குகிற சிப்பிகள் எங்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? எங்களுக்கு தேவையான நேரத்தில் மஷ்வரா, ஆலோசனையை கொடுத்து உதவக்கூடியவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? எங்களுக்கு ஹாதிகள். எங்களுக்கு அவர்கள்தான் வழிகாட்டிகள், அவர்கள்தான் ரோல் மாடல்கள். அவர்கள் சொல்வதையே அப்படியே பின்பற்றுகிற ரோல் மாடல்கள் எங்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? வீட்டை உற்பத்தி செய்பவருக்கு என்ன சொல்லுகிறோம்? ஹவுஸ் வைஃப் இல்லையா? வீட்டுல என்ன செய்யறாங்கன்னு மனைவி கேட்ட ஹவுஸ் வைஃப். இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர், வீட்டை உற்பத்தி செய்பவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். சமூகத்தை உற்பத்தி செய்பவர்கள். ஒரு வகுப்பிலே 40 பேர் படித்தார். 40 சமூகத்தை, 40 ஊர்களை உருவாக்கியவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். எங்கள் ஆசிரியர்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய குணமாக இருக்கிற ரசூலின் குணத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் ஷஃபீக்காகவும் ரஃபீக்காகவும் இருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவின் குணம் என்ன தெரியுமா? அஸ்-சாதிக் அல்-மஸ்தூக். அபூபக்கர் ரலியல்லாஹு எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் உண்மையை மட்டுமே சொல்லிக் கொடுத்தவர்கள். உலகத்தில் எந்த நூல்களிலும், உலகத்தில் எந்த கல்லூரிகளிலும், எந்த காலேஜ்களிலும் வெறும் உண்மை மட்டும் போதிக்கப்படுகிறதா என்றால் இல்லை, உண்மையை மட்டும் போதித்தவர்கள் எங்கள் ஆசிரியர் பெருந்தகைகள். எங்கள் ஆசிரியரிடத்தில் இருந்தது உமர் ரலியல்லாஹுவின் தன்மை. அல் ஆமிர் வன்னாஹி, நல்லதை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அல் ஆமிர் வன்னாஹி, நல்லதை ஏவும், தீமையை தடுக்கும் உமர் அலியின் குணம் இருந்தது. எங்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா? அல் முத்இம் வல் முஸல்லி வன் நாஸ் நியாம். அல்லாஹு அக்பர். அவர்கள் பசி என்றால் தனக்கு இல்லை என்றாலும் எங்களுக்கு கொடுப்பார்கள். இரவு நேரத்திலே அவர்கள் எழுந்து தொழுவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திற்காக வேண்டி அவர்கள் அழுவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்கள் ஆசிரியர்களுக்கு அலி ரலியல்லாஹுவின் குணம் இருந்தது. சஜீ அவர்களை போன்று மார்க்கத்தில் வீரமானவர்கள், அலீம் கல்வியிலே எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு உயர்ந்த ஆசிரியர்களை இந்த பாக்கியாத் கொடுத்திருக்கிறது. பாக்கியாத் காலமெல்லாம் வாழ வேண்டும். அங்கிருந்து உருவாகக்கூடிய அத்துணை பேர்களையும் அல்லாஹ் ஏற்க வேண்டும் என்று கூறி இந்த குறுகிய நேரம் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை கூறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் சேவையையும் சுல்தானுல் உலமா சேவையை அல்லாஹ் ஏற்றதை போன்று எங்களையும் அல்லாஹ் ஏற்பானாக என்று நாங்கள் துஆ செய்து என் வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். നമ്മുടെ അബൂ താഹിർ ഹസ്രത്ത് ഇപ്പോൾ തമിഴിൽ വളരെ ഭംഗിയായി ഗർജിക്കുന്ന ഒരു പ്രസംഗം ഇവിടെ നടത്തി. സഹോദരൻ